டாரடிக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கற்றல் அப்படின்ற சைக்காலஜி டாபிக்ல அடுத்த பார்ட் வீடியோ. கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த கற்றலுக்குன்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் கோட்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கற்றல்ல முதல்ல பாக்குறது தூண்டலுக்கான ஒரு துலங்கல். எப்படி ஒரு பாவ்லோவ் ஒரு எலும்பு துண்டு, பெல் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு சொல்றாரு. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க 2 நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நாய் உங்க கூடயே வருது. போயிட்டு நீங்க திருப்பி வரும்போது பிஸ்கெட் வாங்கி போடுறீங்க. நீங்க கடைக்குள்ள போகும்போதே அதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நீங்க அதுக்கு பிஸ்கெட் வாங்க போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க கடைக்குள்ள போனாதான் பிஸ்கெட் வாங்குவீங்கன்னு தெரியும். இப்படியே உங்க கூட டிராவல் ஆயிட்டு அடுத்து நீங்க போனாலே அது என்ன செய்யும், பின்னாடியே வரும். இதுதான் தூண்டலுக்கும் துலங்கலுக்குமான தொடர்பு கோட்பாடுகள். இதை ஒரு 3 டைப்பா சொல்றாங்க. இதுல 3 பேர் இந்த தூண்டல் துலங்கலை வச்சு சொல்லியிருக்காங்க. என்னென்ன தூண்டல்னா ஒண்ணும் இல்ல, ஒரு முள்ளு குத்துறதுன்றது தூண்டல். அதுக்கு நம்ம காலை உடனே அணிச்சு செயல எடுக்கிறது துலங்கல். இதுல 3 கோட்பாடு. ஒன்னு தார்ன்டைக்கோட இணைப்பு கோட்பாடு, இன்னொன்னு பாவ்லோவோட ஆக்க நிலையுத்தம், 3வது ஸ்கின்னரோட செயல்படு ஆக்க நிலையுத்தம். இந்த 3 பேரோட 3 விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும். தார்ன்டைக்கோட இணைப்பு கோட்பாடு 1, பாவ்லோவோட ஆக்க நிலையுத்தம், ஸ்கின்னரினுடைய செயல்படு ஆக்க நிலையுத்தம். அடுத்து அறிவுப்புல கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது அதை ஒரு 3 டைப். முழுமை காட்சி கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு, டால்மனின் கோட்பாடுன்னு 3 டைப் பிரிக்கிறாங்க. தார்ன்டைக்கோட முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை தட்டு தடுமாறி கற்றல் கோட்பாடுன்னு சொல்றாங்க. முயன்றி தவறி கற்றல், ஃபெயில் ஆகி மறுபடியும் படிக்கிறது. அது மாதிரி எந்த ஒரு செயலை கற்றுக்கொள்ளும் போதும் பல தடவை முயன்று பல தவறுகளை புரிந்து பின்னர் பயிற்சியின் காரணமாக அந்த தவறுகளோட எண்ணிக்கை குறைந்து இறுதியில் என்ன செய்யுது அப்படின்னா சரியாக கற்கிறதுக்கு பேரு தான் முயன்று தவறி கற்றல். சரிங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஒரு டெஸ்ட் எழுதும் போது அவருக்கு 30 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் தான் சரியா இருக்கு. திருப்பி மறுபடியும் அந்த பாடத்தை படிக்கிறாரு, எழுதுறாரு, 10 கொஸ்டின் கரெக்டா இருது. திருப்பி அந்த பாடத்தை படிக்கிறாரு, எழுதுறாரு, 25 கொஸ்டின் வருது. கடைசியில ஃபுல்ஃபில் வாங்குறாரு. அப்போ ஒரு பாடத்தை இத்தனை தடவை படிக்கணுமான்னு கேட்டா சிலருக்கு ஒரு தடவை கேட்டா புரியும், சிலருக்கு 2 தடவை கேட்டா புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சோ முயன்று தவறி கற்றல். இந்த முறையில தவறுகளோட எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. விலங்குகளும் பெரும்பாலும் இம்முறையவே பயன்படுத்துகின்றன. என்ன விலங்குகள் பயன்படுத்துது? இந்த ஏரியா சைடு போனோம்னா, அதாவது இப்ப காடு இருக்கு, இந்த பகுதிகளில் மட்டும்தான் அதிகமான விலங்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போவாங்க. ஒரு விலங்கு மற்ற விலங்குகளை சாப்பிட்றதுக்கு போகுது. இப்ப அந்த பக்கத்துல விலங்குகளோட ஒண்ணுமே கிடைக்கல, 2 நாள் பட்னியா திரும்புது, 3 நாள் 4வது நாள் ஒரு இடத்துல பாத்துருச்சுன்னா அடுத்து அந்த ஜோனுக்குள்ள போகும். அடுத்து மனிதர்கள் சிக்கலான செயலை கற்றுக்கொள்ளும் போது செயல்திறன்களில் தேர்ச்சி பெறதுக்கும் இந்த மெத்தடை தான் பயன்படுத்துறாங்க. முயன்று தவறி கற்றல், நம்மளோட பாசு ஃபெயில் சிஸ்டம் இதுதான். இதுலதான் சொல்றாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பயிற்சியால் விளைவது. ஒரு டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா அது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 10 தேர்வுகளாவது நம்ம எழுதி பார்த்திருக்கணும். ஏன்? ஒரு 150 டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளவு மார்க் வருது, சின்ன போர்ஷனுக்குள்ள எவ்வளவு மார்க் வருது, 150 கொஸ்டினுக்கு. அப்படின்னா தான் அந்த பெரிய கடல்ல இருந்து எவ்வளவு மார்க் வருது நமக்கு தெரியும். அடுத்து விளைவு விதியே எல்லா வகையான கற்றலுக்கும் அடிப்படைன்னு சொன்னாரு தார்ன்டைக். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். விளைவு விதி தான் எல்லா வகையான கற்றலுக்கும் அடிப்படைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம், தார்ன்டைக். விளைவு இருக்குல்ல, எல்லா செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு, விளைவு இருக்கு. தார்ன்டைக் 3 முதல் 19 மாதங்கள் வயது கொண்ட 12 பூனைகளை வச்சு ஒரு சிக்கலான ஒரு பரிசோதனை செய்யறாரு. இதில் பூனைக்கு பசிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறது மீன் அப்படின்றது இலக்கு. அதாவது பசி அப்படிங்கிறது ஒரு ஊக்குவிக்கிறது. அதாவது தண்டைக்கு என்ன செய்யறாருன்னா 3ல இருந்து 19 மாதங்கள் வயது கொண்ட 12 குட்டி பூனைகளை வச்சிருக்கிறாரு. சரியா? இது சிக்கலான ஒரு பரிசோதனை செய்யறாரு. இதுல பூனைக்கு பசி அப்படின்றத தூண்டணும். மீன் அது பசிச்ச உடனே அது போய் மீனை எடுக்கணும், அதான் இலக்கு. சரிங்களா? அதே மாதிரி 3 பக்கங்கள் மரச்சட்டத்தாலும் முன்பின் கம்பிவாதத்தாலும் அமையப்பட்ட ஒரு சிறிய பெட்டியில பசியுள்ள பூனையை விட்டுட்டு பெட்டிக்கு வெளியே கருவாட்டு துண்டை வச்சிடறாரு. அப்ப 3 விதி சொல்றாரு. ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இந்த 3ஐயும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆயத்த விதி. ஒரு உயிரி தூண்டல் துலங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த தயாராக இருக்கும் போது அவ்வாறு செய்யறதுக்கு அனுமதித்தால் தூண்டல் துலங்கள் இணைப்பு வலுப்பெறும், இல்லைன்னா வலுவிலக்கும் அப்படின்றாரு. இப்ப இங்கனுக்குள்ள கருவாடு இருக்கு, இந்த கூண்டு இருக்கு, இந்த கூண்டுக்குள்ள பூனை இருக்கு. இதுல எதையோ ஒரு சைடு மிதிச்சா அந்த கூண்டு ஓப்பன் ஆகுங்கிறத பூனை கத்துக்கணும். இங்கிட்டு ஓடி வழியை கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இணைப்பு வலுப்பெறும். ஓப்பன் பண்ணவே முடியலன்னா வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்கும். உதாரணம், ஒரு குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் நம்மளால தண்ணி குடி அப்படின்னு வற்புறுத்த முடியாது. இந்த பழமொழி ஆயத்த விதிக்கு பொருந்தும். தண்ணி காட்டுன்னு சொல்றாங்க குதிரைக்கு. சரியா? திருவள்ளத்தான் தண்ணி காட்டின கதைன்றது ஒரு கதை இருக்குது. அது தூரத்துல நின்றுக்கிட்டு குதிரை இந்த ஆவார் தண்ணி, நீ தண்ணி தானே காட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி. சரியா? அப்படியே நம்ம அங்க போய் தண்ணியை வச்சிருந்தாலும் குதிரைக்கு தூக்கிட்டு போய் ஃபீடிங் பாட்டில கொடுக்க முடியுமா? குதிரை குடிச்சாதான் உண்டு. இது ஆயத்த விதி. அதுக்கு தேவையான குடிக்கும். மாணவர்களினுடைய நுழைவு தகுதியை அறிய நாட்ட சோதனைகள், ஆர்வப்பட்டியல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டியதன் அவசியம்.
அவங்களோட ஆர்வத்தை தூண்டணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதான் ஆயத்த விதி. அந்த இப்ப எப்படி சொல்றது, ஏன் நமக்கு வந்து கற்றல் கற்பித்தல் எய்டுகள்லாம் கலர் கலரா வைக்கிறாங்க, உங்களோட ஆர்வத்தை தூண்டணும். ஒரு டீச்சிங் எய்டெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் கேள்வி இந்த பக்கம் பதில் இருக்கும், ஒரு கேலண்டர் அட்டையில இங்கே ஒரு குண்டு இங்கே ஒரு குண்டு, இந்த குண்டை பிடிச்சி இழுக்கும் போது இந்த குண்டு வரும், அதை செஞ்சு பார்க்கும் போதே குழந்தை அதுல கத்துக்கணும். இது ஆயத்த விதி. பயிற்சி விதி, ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையே மாற்றியமைக்கக்கூடிய இணைப்பு ஒன்றை ஏற்படுத்தும் போது அந்த இணைப்பு திரும்ப திரும்ப பலமுறை முயற்சிக்கப்பட்டால் அதன் வலு அதிகரிக்கும். நாய்க்கு கூண்டை விட்டு வெளியில சாப்பாடு வச்சுறாங்க, இந்த கூண்டுக்குள்ள ஏதோ ஒரு சுவிட்சை தட்டினோடனே நாய் வந்து சாப்பிடணும் தெரிஞ்சிருச்சுன்னா, நாய் ஒரு வாட்டி பழகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ணிடும். இதுக்கு பேரு அலைவன் விதி. அண்மையில் நிகழ்த்தப்பட்ட செயல் மற்ற செயல்களை காட்டிலும் அதிக அளவு நிகழ்த்தப்பட வாய்ப்புள்ளது. இப்பதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம், அடுத்து அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டா கரெக்டா அது பண்ணிடு. இது அண்மை விதி. உயிரியின் நினைவில் பசுமையுடன் இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறோம். விலங்குகள் அதோட நினைவுல பசுமையா இருக்கிறது அண்மை விதி மட்டும்தான். ரீசெண்டா நம்ம நீங்க கூட பாத்தீங்கன்னா தெரியும், நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு காலையில, அதாவது இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு காலையில ஒரு அந்த எக்ஸாமுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கும், அப்ப ஞாபகம் இருக்கும். அது அண்மை விதி. அதுக்கப்புறம் பயிற்சியை முழுமையாக்குகிறது. பயிற்சி விதியை பயன்படுத்தி தான் எண்கணித கணக்குகள் தீர்க்கப்படுகிறது. பிராக்டிஸ் மட்டும்தான் அந்த விஷயத்த முழுமையாக்கும். சரிங்களா? குழந்தை அதான் நாய்க்கு நிறைய பிராக்டிஸ் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கும் அதே மாதிரிதான். சோ அதுக்கப்புறம் விளைவு விதி, ஒரு உயிரி குறிப்பிட்ட தூண்டல் துலங்கள் இணைப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து மகிழ்ச்சி அல்லது விரும்பத்தக்க விளைவுகளான பரிசு பாராட்டு போன்றவை கிடைத்தால் இணைப்பு வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஒரு உயிரி குறிப்பிட்ட ஒரு தூண்டல் துலங்கள் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி அல்லது விரும்பத்தக்க விளைவு, கரெக்டா போய் அந்த நாய் அதை எடுத்துருச்சோம்னா பரிசோ பாராட்டோ குடிச்சா அது வலுப்பெற்று இருந்தது. திரும்ப திரும்ப நிகழ்த்தப்படும் போது அதுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். அவ்வாறு இல்லாமல் அந்த தூண்டல் இணைப்பை வந்து துயரம், வேதனை, தண்டனை போன்ற விருப்பமற்ற விளைவுகள் நிகழ்ந்தால் அந்த செயல் மறந்து போகும். இது பயன் விதி. உதாரணமா, ஒரு கம்பியை ஓபன் பண்றதுக்கு பதிலா நாய் வேற ஒரு கம்பியை ஓபன் பண்ணி அது மேல ஏதாவது ஒண்ணு விழுந்துருச்சுன்னா அது வந்து பயன் விதியா மாறி. விளைவு விதிதான் எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படைன்னு சொன்னாரு தண்டக். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, ஒரு பூட்டிய ரூம், சரியான இருட்டு, அந்த ரூம்ல ஏதோ ஒரு மூலையில தான் சாவி இருக்கு, விடிய விடிய தேடுறாரு ஒருத்தர், கொஞ்சம் கையை தூக்கிருந்தா அவர் கைக்கு மேல இருந்திருக்கும். சோ ஆனா அந்த முயற்சி அவர் பண்ணல. டான்டேக்கோட கற்றல் கோட்பாடு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட செயல்திறன்களின் கற்றல், அதிலும் குறிப்பாக சிக்கல் மிகுந்த பரிச்சயம் இல்லாத பணிகளை கற்பதற்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரம் வரைகிறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி. டான்டேக்கோட கற்றல் கோட்பாடு கற்றல் என்பது நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்திரத்தனமான செயல் அப்படின்னு சொல்லுது. இந்த கோட்பாட்டுல கற்றலினுடைய அறிதிறனின் உயர்நிலைகளான கற்பனை, சிந்திக்கிறது, ஆராயிறது போன்றவற்றுக்கு இடமே இல்லாம போயிருது. ஆக்க நிலையுறுத்தல் மூலமாக கற்றல் அப்படின்னு அர்த்தம்னா, பாவ்லவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாவ்லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டு உடற்கூறு வல்லுநர் பல பரிசோதனைகள்லாம் பண்றாரு. அதன் அடிப்படையில ஒண்ணு கண்டுபிடிச்சனா சிறப்பு ஆக்க நிலையுறுத்தம். விலங்கினங்கள் ஆக்க நிலையுறுத்தல் மூலம் சிறப்பாக கற்றுக்கொள்கின்றன அப்படின்ற உண்மையை பரிசோதனை வாயிலாக ஃபர்ஸ்ட் சொன்னவர் தான் யார்? பாவ்லவ். பாவ்லவினுடைய ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னும் எதிர்மறை ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது 2 டைப் இருக்கு. ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுக்கறதன் மூலமாக அவை இரண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கற்றலினை ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை ஒரு செயற்கையா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நிகழ்த்தி அதை சொல்லும் போது அது நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இதான் ஆக்க நிலையுறுத்தல். பாவ்லவ் என்ன பண்றாருன்னா, இந்த டெஸ்டிங்க நாய் மேல நடத்துறாரு. பாவ்லவ் 1904 நோபல் பரிசு பெற்றார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உளவியல் அறிஞர்களிடையே முதல்ல நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான், சைக்காலஜிக்கல்ல. சோ என்ன அப்படின்னா, உணவை பார்த்த உடனே நாய்க்கு என்ன செய்யுது? உமிழ்நீர் சுரக்குது. அதாவது ஆக்க நிலையுறுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி மணி ஓசை, பெல் அடிச்சிடறாரு. ஒவ்வொரு தடவை சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் பெல் அடிக்கிறாரு. அப்ப அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியல. நாளடைவில் என்ன ஆகுது? பெல் அடிச்சாலே சாப்பாடு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சிருது. இப்ப ஆக்க நிலையத்தில் ஏற்படுது, பெல் அடிச்ச உடனே சாப்பாடு வரும், அப்ப உமிழ்நீர் சுரக்கும். அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும்? பெல் அடிச்ச உடனே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ அதுக்கடுத்து உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, தெனாலிராமன் வளர்த்த பூனை சூடான பால்ல வாயை வச்சு சூடுபட்டதுக்கு அப்புறமா பால் மற்றும் ஏனைய வெள்ளை திரவங்களை கண்டாலே ஓடிடுது. ஏன்னா அதோட எதிர்வினை அந்த இடத்துல நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோவில் கோபுரங்களில் வந்து உட்காரும் காட்டுப்புறாவை கீழறங்க செய்து பிடிக்கிறது. அதை பார்த்து இதுவும் ஓடியாரும்.
ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றல் மொழி கற்பித்தல்ல பயன்படுகிறது அப்படின்றாங்க. மொழி கற்பிக்கிறதுல பயன்படக்கூடியது ஆக்க நிலையுறுத்தல். மாணவர்களிடையே சாதகமான மனப்பான்மையை உருவாக்க ஆக்க நிலையுறுத்தம் பயன்படுகிறது. மாணவர்களிடையே நல்ல பழக்க வழக்கங்களான சுத்தம், சுகாதாரத்தை பேணுறது, வயதுல மூத்தோருக்கு மதிப்பு கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்க நிலையுறுத்தம் பயன்படுகிறது. கெட்ட பழக்க வழக்கங்களை களையவும், அர்த்தமற்ற பயங்களை போக்கவும் பயன்படுகிறது. பொதுக்கூறுகளை அடையாளம் காண்றது, பிரச்சனையை தீர்க்கும் திறன், இதுலெல்லாம் அறிவுசார் செயல்களை விளக்க முடியாது. ஆக்க நிலையுறுத்தல் மொழிக்கு ஓகே. கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் களையிறதுக்கோ அதே மாதிரி அறிவு சார்ந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ ஆக்க நிலையுறுத்தம் யூஸ் ஆகாது. மாணவர்களிடையே மனவளர்ச்சி தொடர்பான கற்றலை உருவாக்கிட மட்டும்தான் ஆக்க நிலையுறுத்தம் பயன்படுகிறது. அதாவது உயர் வகை கற்றல்கள் எல்லாமே ஆக்க நிலையுறுத்தல் மூலம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ட்ரைனிங் கொடுக்கலாம், பட் புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்க முடியாது. ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு விதிகள்ல பாவுல 5 விதி சொல்றது. ஒன்னு உருவாதல், இன்னொன்னு ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதல், பொதுமைப்படுத்துதல், வேறுபடுத்தி அழிதல், 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. மறைந்த ஆக்க நிலையுறுத்தம் மீண்டும் உயிர் பெறுதலை மீண்டும் கொணர்தல் அப்படின்னு பேரு. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு உருவான துலங்களை ஒத்த குணமுடைய பிற தூண்டல்களை கொண்டு பெறுவதை பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எப்படி நாய் சாப்பாடை பார்த்த உடனே எச்சி ஊறும், அதுக்கு முன்னாடி பெல் அடிக்கிறாங்க, அடுத்து சாப்பாடு பிளஸ் ஃபுட்டு பார்த்த உடனே எச்சி ஊறும், அடுத்து பெல் அடிச்ச உடனே என்ன செய்யும், உமிழ்நீர் சுரக்குது இல்லையா, அதுக்கப்புறம் எங்க பெல் அடிச்சாலும் சுரக்குது, பொதுமைப்படுத்துறது. போலீஸ்காரரை கண்டு பயப்படக்கூடிய குழந்தை காக்கி யூனிஃபார்மை பார்த்த உடனே ஓடுற மாதிரி. நம்ம இன்னுமே எல்லா டெஸ்ட்டுக்குமே பயந்துகிட்டு இருக்கோம், ஸ்கூல் டெஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி. அடுத்து வேறுபடுத்துதல், பிரித்துணர்தல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஒரு வகையான துலங்களும் அதே வகையான தூண்டலுக்கு வேறு வகை துலங்களையும் கொடுக்கிறது. இது வேறுபடுத்துதல் அல்லது பிரித்துணர்தல் அப்படின்னு பேர். வேறுபடுத்தி அறிதல் நிலையில நாய்க்கு அழைப்பு மணி ஓசையோட வேறு வகையான ஒலிப்பான்களும் ஒலிக்கப்படும். பெல்லு மட்டும் அடிக்காம அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சவுண்ட், ஹாரன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா நாய்க்கு என்ன தெரியும், ஹாரன் அடிச்சா சோறு கிடையாதுன்னு தெரியும், பெல் அடிச்சா மட்டும்தான் தெரியும். இதுல அழைப்பு மணி ஓசையும் போது நாய்க்கு உணவு அளிக்கப்படும், மற்ற ஒலிப்பான்கள் ஒலிக்கும் போது ஃபுட்டு கிடையாது. இப்ப நாய்க்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப மணி ஓசைக்கு மட்டும்தான் உமிழ்நீர் சுரக்குது. இரு வகையான ஓசைகளுக்கும் இடையில மிக குறைந்த வேறுபாடு இருந்தாலே நாய் எந்த ஓசைக்கு ஆக்க நிலையுறுத்த துலங்களை வெளிப்படுத்த வேணும் தெரியாம ஒரு மாதிரி தகச்சு போயிடும். சம்பந்தம் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லும். அதாவது உமிழ்நீர் சுரப்பதற்கு பதிலாக குறைக்க தொடங்கும். இது நரம்பு தளர்ச்சியால் விளைவது. இதுக்கு பேரு சாதனை நரம்பு தளர்வு. இந்த டெஸ்ட்ல எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே ஒரு ஓடுற அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. உசைன் போல்ட் ஒரு தடவை அதனால அவர் ரிஜெக்டே பண்ணப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொன்னாரு, அவருடைய வேகத்தை கூட்டினாரு, சரியான வேகம். அதுக்கு அடுத்ததுலதான் அவர் பண்ணாரு. அவர் அந்த தடவை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க முதல் தடவை. அதனால அடுத்த தடவை அவர் என்ன பண்ணாரு, உசைன் போல்ட் வேகமான மனிதர்னே பேர் எடுத்தாரு. அடுத்து முதல் நிலை ஆக்க நிலையுறுத்தம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங் அப்படின்றது மணி ஓசை பிளஸ் உணவு உமிழ்நீர் சுரக்குது. மணி ஓசை மட்டும் கொடுக்கும் போது உமிழ்நீர் சுரக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷனிங், முதல் நிலை ஆக்க நிலையுறுத்தம். நாய்க்கு மணி ஓசை ஆக்க நிலையுறுத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அது கூட என்ன செய்யுது, தொடர்பில்லாம ஒரு லைட்டையும் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு லைட்டை போடுறாரு, அதுக்கப்புறம் ஃபுட்டு வருது. இது 2வது நிலை. முதல்ல என்ன செய்யுது, பெல் அடிச்ச உடனே உமிழ்நீர் சுரந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்ச நாள் பெல் அடிச்சு லைட்டு போட்டுதே ஃபுட்டு கொடுத்தாரு. இது 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தத்தை விட ஃபர்ஸ்ட் தான் என்னது, வலுமிக்கது. பெல் அடிச்சாலே நாய் உஷாராயிடும். அடுத்து வலுவேற்றம், அதுல இன்னும் கொஞ்சம் ஏத்துறாங்க. ஒரு பொருள் அல்லது தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துலங்கள் திரும்ப தோன்ற வாய்ப்பு அதிகரித்தால் அதை வலுவேற்றின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்னா, பழையவற்றை புதுசோட சேர்த்து படிக்கிறது அல்லது புதுசா பழசோட சேர்த்து படிக்கிறது. ஒரு தூண்டல் தோன்றியவுடன் நாம் விரும்பும் துலங்கள் நிகழ்த்தப்படும் போது மட்டும் வலுவூட்டியை அளித்து எதிர்காலத்துல அந்த துலங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யறது அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்ல, பெல் அடிக்கிறாங்க, ஃபுட்டு வருது. சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பெல் அடிச்ச உடனே ஃபுட்டு கிடைக்குதுன்றத நாய் பழகிரும், திரும்பி திரும்பி பண்ணிடும். ரிவிஷன், இது நமக்கு சொல்லணும்னா நம்ம பாஷையில ரிவிஷன். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, பெல் அடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, நாய் ஃபுட்டை சாப்பிடுது அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை நம்ம கொடுப்போம். அப்ப பெல் அடிச்சாதான் போய் நாய் சாப்பிடணும், அங்க ஃபுட்டே இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. இது வலுவூற்றி. நேரடி வலுவூற்றினா எந்த தூண்டலை பெறுவதற்கு ஒருவர் விளைகிறாரோ அதுதான் நேரடி வலுவூட்டி. உணவு, பரிசு, பாராட்டு எல்லாமே பாசிட்டிவ், மத்ததெல்லாம் என்னது நெகட்டிவ். வாய்ப்பு கிடைக்கும் போது மகிழ்ச்சி தராத எந்த தூண்டல்களை ஒருவர் களைய முயல்கிறாரோ அதுதான் எதிரடை வலுவூட்டி. சமூக அங்கீகாரம், ஒப்பார்களுடைய கண்டனம், இது எல்லாமே. ஒரு துலங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறமாக வழங்கப்படக்கூடிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய தூண்டல் தான் தண்டனை. ஹோம்வொர்க் எழுதல அடிக்கிறாங்க, அது தண்டனை. இது எதிரடை வலுவூட்டி. சரிங்களா? சோ துலங்கள் நிகழ்றதுக்கு முன்னாடியே சூழ்நிலை அளிக்கப்படக்கூடியதான் என்னது அப்படின்னா துலங்கள். அதாவது துலங்கள் நிகழ்வதற்கு முன்னாடி நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடிக்கல, ஆனால் அப்படி கிடுகிடுன்னு அடுங்குறாங்க தெரியுமா, அடிக்கவே இல்லை. இதுதான் இந்த இடத்துல எதிரிடை வலுவூட்டி, தண்டனை.
அடுத்து ஸ்கின்னர் என்ன சொல்றாரு? அமெரிக்க உளவியலாளரான ஸ்கின்னரினுடைய அந்த நேரத்துண்டல்ல வந்து உயிரி இடத்துல ஒரு குறிப்பிட்ட துலங்களை வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் பெற்றது இல்லைன்னு நம்புறாரு. ஒரு உயிரி தன்னிச்சையாக பல்வேறு துலங்கல்களை வெளிப்படுத்துது. எப்படி? ஒரு எலி காரணம் ஏதுமின்றியே தன் முகத்தை நாக்கால நக்கிக்கிறது, நாய் குறைக்குது. இதெல்லாம் எதுக்கான காரணம்? அதாவது எந்த தூண்டலும் உயிரிடத்துல ஒரு குறிப்பிட்ட துலங்களை வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் பெற்றது இல்லை. புறா தரையை கொத்துது, இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது. நாம் விரும்பும் துலங்களை வலுவூட்டி நடத்தையாக மாத்துறதுதான் ஸ்கின்னரினுடைய கோட்பாடு, ஸ்கின்னருடைய ஆக்கநிலை யுருத்தம். ஸ்கின்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்கநிலை யுருத்தம் துலங்கள் சார்ந்தது அப்படின்றாரு. சரியா? செயல்பட ஆக்கநிலை யுருத்தத்துல வலுவூட்டியானது நாம் எதிர்பார்க்கக்கூடிய தூண்டலை கொடுத்த, அதாவது துலங்கள் நிகழ்ந்த பிறகுதான் அளிக்கப்படுது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்கநிலை யுருத்தத்துல தூண்டலை வச்சுதான் துலங்கள், இங்க துலங்களுக்கு அப்புறம் தான் தூண்டல். உதாரணமா சாப்பாடை எடுத்து வச்சு அது சாப்பிட்டு பெல் அடிக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறமா பெல் அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்தாலே சாப்பாடு வரும்ன்றது தெரியும். ஒரு உயிரினுடைய குறிப்பிட்ட நடத்தை பரிசை பெரும் கருவியாக அமைறதுனால அதை கருவிசார் ஆக்கநிலை யுருத்தம்னு சொல்றாங்க. ஸ்கின்னர் என்ன பண்றாருன்னா, முதல்ல எலிகள் மேல டெஸ்ட் பண்றாரு, அதுக்கப்புறமா புறாக்கள் மேல டெஸ்ட் பண்றாரு. ஸ்கின்னரோட ரூம்ல சின்ன பெட்டியில பசியோட ஒரு எலியை கொண்டாந்து விட்டுறாங்க. அது உணவுக்காக வந்து தட்டு அந்த கம்பியோட ஒரு புதிர் பெட்டியை உருவாக்குறாரு. வெள்ளலி ஒன்று பாண்டுவாத்தி இசைக்கேற்ப நடனமாட செஞ்சாரு ஸ்கின்னர். சோ அப்ப அந்த இசைக்கேற்ப நடனமான ஃபுட்டு. கற்பித்தல நிகழ்த்தப்படக்கூடிய பயன்படுத்தப்படும் திட்டமிட்டு கற்றல் அல்லது நிரல்வழி கற்றல், யுக்தி கற்றல், இது எல்லாமே ஸ்கின்னரின் இந்த கணினி கொண்டு கற்பிக்கிறது. இது எல்லாமே ஸ்கின்னரினுடைய செயல்படு ஆக்கநிலை யுருத்தம். இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். பின்னூட்டம், ஃபீட்பேக், ஒருவர் செய்த செயலின் விளைவை அவருக்கு உடனடியாக வெளிப்படுத்துறது. முதிர்ச்சியடைந்த ஒருவருடைய அடைவு திறனை அதிகரிக்கும் பாசிட்டிவ் ஒண்ணுதான் அந்த ஸ்கின்னரினுடைய அந்த பின்னூட்டம். அதான், அதாவது பின்னூட்டம் அப்படின்றது முதிர்ச்சியடைந்த ஒருவரது அடைவு திறனை அதிகரிக்கும் நேரடி வலுவூட்டி. பின்னூட்டம்ன்றது வலுவேட்டம் செய்யப்படக்கூடிய கருவிகள்ல ஒன்று, புறநிலை அளவிலும் அதே மாதிரி பின்னூட்டம் உளவியல் அளவிலும் செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. பரிசு கொடுக்கிறது குழந்தைகள் மற்றும் விலங்குகளுக்கு. பின்னூட்டம் வந்து முதியருக்கு, ஃபீட்பேக். முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட் அப்படின்ற அந்த ஜெர்மானிக் வேர்டுக்கு என்ன பேரு? முழுமையான அமைப்பு, உருவம் அப்படின்னு பேரு. முழுமை என்பது பகுதிகளினுடைய தொகுப்பை விட அதிகமானதுன்னு சொல்றாங்க. சோ இதுதான் பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 3ல சந்திக்கலாம்.